டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் வந்து எப்படி பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க மொத்தம் கிட்டத்தட்ட 8-9 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம மேஜராக 6 பிளேயர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இவங்க முதல்ல போன பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக். அவர் 4 கோடி எடுத்திருக்காங்க. எஸ், அவங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஃபாரின் தேவை, அதனால எடுத்தாங்க. அண்ட் செகண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட் கீப்பர் 50 lakhs பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க. அவர் வந்து பண்ட்டுக்கு வந்து பேக்கப்பாக எடுத்தாங்க. அண்ட் தேர்ட் ஷை ஹோப் 75 lakhs பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க. எதுக்கு 2 ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேக்கப்ன்றது சத்தியமா புரியல. அண்ட் ஃபோர்த் விக்கி புய், அவர் 20 lakhs பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க. நல்லா யங் டொமஸ்டிக் டேலண்ட் அவர். அண்ட் ஃபிஃப்த் குமார் குஷாகரா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7.4 crores எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரை நம்பி எடுக்கிறாங்க. டேலண்டடான பிளேஸ் தான். நெக்ஸ்ட் ஜெய் ரிச்சர்ட்சன், இவரை வந்து எதுக்குங்க 5 crores கொடுத்து எடுக்கணும்? அதாவது என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, டெல்லி கிட்ட அவ்வளோ காசு வச்சிருக்காங்க. ஒரு நெருக்குன்னு ஒரு ஃபாரின் பிளேயர் பேட் கமின்ஸ் இல்ல ஸ்டார்க்குக்கே நீங்க அவ்வளவு விலைக்கு போயிருந்தீங்கனாலே பரவாயில்ல, இல்ல ஒரு கோச்சிங் கூட போயிருக்கலாம். அவர் வந்து இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர், ஆக்சுவலி அவர் ஆஸ்திரேலியன் பிளேயரா இருந்தாலும் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர். ஸோ இவர் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அவ்வளோன்றது எனக்கு சத்தியமா புரியல. சத்தியமா அவ்வளோ காசு வச்சுட்டு சும்மா எல்லாத்துக்கும் தூக்கிட்டு இருக்கிறது டெல்லி மட்டும் தான். அதோட ஒரு குடும்பமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலி ரூசாவை 7 கோடி விட்டுட்டாங்க. எதுக்காக 8 கோடி கிட்டத்தட்ட இருக்கும் பஞ்சாப் கிட்ட போடானாங்கன்றது சத்தியமா புரியல. சத்தியமா பிளாக் அவுட் ஆயிடுச்சு எனக்கு.